புரட்டுகளும் என்ற அற்புதமான நூலின் வெளியீட்டு விழா மற்றும் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் ரூபாய் 20,000 மதிப்புமிக்க பொற்பிணியுடன் இலக்கிய சுடர் விருது பெற்ற அந்த விழாவின் தொடக்கமாக இவ்விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் முன்னாற்றுவார்கள். முதலில் தமிழ் தாய் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்பனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே. இளையோர் அரங்கில் இப்பொழுது தம்பி லிங்கேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வருகிறார். குற்றமே என்று சொன்ன நக்கீரன் வழியில் வந்த நடுவரையா அவர்களுக்கு நான் இளப்போற்றும் நற்றமிழை தாய்ப்பாலாய் பருகிய அன்பு உள்ளங்களுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்விக்கண் திறந்த கரும வீரர் காமராசர். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் ஆகியோர் இருவருக்கும் பிறந்த மகனாக பிறந்தார். காமராசரின் இயற்பெயர் காமாட்சியாம். பிற்காலத்தில் மனுவில் காமராசர் என்று பெயர். உடனே அவர்கள் செல்வமே என்று கூறியிருக்கிறார்கள். செல்வமே என்று கூறிய பிறகு உடனே காமராஜர் ஊர்தோறும் ஒவ்வொரு பள்ளியையும் திறக்க ஆணையிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளி விழாவிற்கு சென்ற பொழுது காமராஜர், நீங்கள் நன்றாக படித்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், நாட்டையே உங்களால் ஆட முடிவு. என்னப்பா காலை உணவு உண்ணவில்லையா என்ன என்று கேட்கிறார். அதற்கு அச்சிறுவன் கூறுகிறான், எங்கள் வீட்டில் ஒருவேளை உணவே இல்லை ஐயா, என்னால் எப்படி காலை உணவு உண்ண முடியும்? அதனால் காமராஜர், மாணவர்கள் ஒரு வேளையாவது உணவு சாப்பிட்டு பாட படிக்க வேண்டும். எதுக்குமே தயார் இல்லாம பேசலன்னு. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் கண் வணக்கம். இப்போ நான் எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கரை பத்தி பேச போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சிறு வயதிலிருந்து அவர் கீழ் சாதி என்பதனால அவர் நிறைய அடிகள் வாங்கினார். ஒடுக்கப்பட்டார் என்பதனால முடிவெட்ட சலூன் கடைக்கு போனா கூட பாதி முடியிலே ஒடுக்கப்பட்டன்னு தெரிஞ்சோடனே வெளியில பாதி முடியோட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ரொம்ப தண்ணி தவிர்த்து வெயில்ல வந்தா கூட அப்ப அங்க இருக்க குழாயில கூட அவரால் தண்ணி குடிக்க முடியாது. கன மழையில புத்தகங்கள்லாம் நனையும் சொல்லிட்டு அவரால் ரோட்ல நடந்து போறப்ப முடியாம ஒரு கூரையில ஒதுங்க கூட முடியாது, அப்படி ஒடுக்கப்பட்டார். ஆனா இந்த கோபத்தெல்லாம் அம்பேத்கர் அவங்க மேல காட்டல. இதுல இருக்க நம்ம ஒரே வெறி, நம்ம படிப்புதான் சொல்லி அந்த படிப்புக்காக அந்த வெறியை வச்சு அவரு இந்த லிவிங் ஸ்டாண்ட்ல போய் படிச்சு ஒரு நல்ல டிகிரி பெற்று அரசரிடம் வேலைக்கு சேர்ந்தார். அவர் வேலைக்கு சேர்ந்து அங்கேயும் அவர் ஒடுக்கப்பட்டவர் என்று ரொம்ப ஒடுக்கி வச்சதுனால அவரே கான்ஸ்டிடியூஷன் எழுதினாரு. நம்ம இந்தியாவோட லாங்கஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எழுதினதே நம்ம அம்பேத்கர் தான். அது எதுல எடுக்கப்படுதுன்னா ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல அத்தனை நாள் ஒரு படிப்பை வச்சு ஒடுக்கப்பட்டவன் தான் நம்ம மொத்த இந்தியனுடைய வரலாற்று கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்கான்றதை நம்ம பெருமைப்பட்டே ஆகணும். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், ஒரு மனிதன் எதுக்காக பிறப்பான் வருவான். ஒரு மனிதன் பிறந்தான்னா சொத்துக்கு ஆசைப்படுவான், பொன் பொருள் அப்படின்னு நிறைய ஆசைப்படுவான். ஆனா முன்னாடி இருந்தே நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு பெரியோட கவிதை நம்ம ஒரு போராட்டத்துக்கு வரணும், விடுதலை பெறணும் ஒரு போராட்ட கவியோட பாராடிய நம்மளுடைய பாரதிக்கு என்னென்ன தைரியம், வீரம், பாராட்டு, புகழ் எல்லாமே இருந்துச்சோ அது நம்ம பரதன் சாருக்கு இருக்கு. அந்த பரதன் சாரை வாழ்த்து என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி வைர வரிகளால் இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வாக இப்பொழுது இறைவனுக்கு கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் நூலக வாசகர் வட்டமும் நடத்துகின்ற அண்ணன்
கவிஞர் பாரதன் அவர்களினுடைய 15வது நூலான வரலாற்றில் பொய்களும் புரட்டுகளும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை முன்னிலை வைக்க அழைத்த என்னுடைய அன்பண்ணன் பாரதன் அவர்களுக்கும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் ரூபாய் 20,000 பொருட்களுடன் இலக்கிய சுடர் விருது பெற்ற அண்ணன் கவிஞர் பாரதனுக்கு பாராட்டு விழாவையும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்ற என்னுடைய அன்பு அண்ணன் பொன் காட்சி கண்ணன் அவர்களையும் மற்றும் அனைத்து நல்ல அன்பு மாமா BLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களையும் நூல் பெற்றுக்கொள்பவர்களாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டி வெங்கடேசன் அவர்களையும் புருஷோத்தமன் செயலாளர் மற்றும் தொடர்பாளர் ஏவிசா கல்லூரி ஓடி அவர்களையும் அன்புடன் வரவேற்றவனாக இந்த உலகத்தில் உண்மை எவ்வளவு இருக்கோ அதை தவிர அதை விட கூடுதலா பொய்கள் இருக்கும். ஒரு மனுஷன் நல்ல விஷயங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கும் போது அவங்கள பாராட்டுறவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிழைகள் செய்தா அவங்கள குறை சொல்லக்கூடிய அந்த உலகம் நிறைய இருக்குது. அதே போல வரலாற்றுல உலக தலைவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இடத்திற்கு நல்லது செஞ்சாலும் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பொய்யான விஷயங்களையும் புரட்டுகளான விஷயங்களையும் செய்து கொள்கின்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி அவருடைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாரதிய தலைவருக்கு பிறகு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வரலாற்று தலைவர்களை பற்றி மறக்கக்கூடிய நாம் மறந்திருக்கக்கூடிய வரலாற்று தலைவர்களை பற்றி மிக சிறப்பாக ஞாபகப்படுத்தக்கூடிய நம்மளுடைய பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை அதே போல அந்த வரலாற்று தலைவர்களுடைய பொய்களையும் புரட்டுகளையும் இந்த நூலின் மூலமாக அண்ணன் பாரதன் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அது ஒரு காந்தியடிகள் செருப்பு எப்படி அணிந்தார் அதற்குரிய ஒரு பொய்யான நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதே போல பெண்ணிக்குக்கு அவருடைய நகையை விற்று இந்த டேமை கட்டினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யை இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் நிறைய எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு அந்த ஏணி பாம்பு அப்படிங்கிற ஒரு கட்டம், அந்த கட்டம் பரமபத கட்டம் சொல்லுவாங்க. அந்த ஒரு விளையாட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஏணி அந்த நம்ம விளையாடும் போது ஏணி ஏற்றி விடும், பாம்பு இறக்கி விடும். ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் ஒரு ஏரியா இருந்து என்னை ஏற்றி விட்டவர் இந்த இடத்துல கரெக்டா சொல்லுவேன் என்னுடைய அன்பு அண்ணன் பாரதன் அவர்கள். ஒரு ஏரியாக இருந்து பல ஏரிகள் இருந்தாலும் முதன்மை ஏரியாக இருந்து என்னை ஏற்றி விட்டாங்க. பாரதன் அவர்கள் இந்த நல்ல இடத்தில் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மாலை வேளையிலே தமிழ் தேன் பருக பாரதி தமிழ் பேரியக்கத்தின் முன்பாக வீட்டிற்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எங்களது அண்ணனுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது மகடத்திலே ஒரு வைரக்கிரீடத்திலே ஒரு கோமேதகத்தை பதித்தது போல. இந்த நாக்கடைக்காரங்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவேன். எல்லாருக்குமே என்னென்ன இருக்குன்னு சொல்லி கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நகரக்காரத்தை பேசும்போது கேட்டேன். தங்கம், வைரம், வைடூரியம் இதான் சொன்னாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது என்னென்ன இருக்குன்றதெல்லாம் அவருக்கு சொன்னோம். தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம் இது மாதிரி இருக்கக்கூடியது. இந்த ஆபரணங்கள்லாம் ஏன் பிரித்து வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய தலைமை பண்புகளை நோக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த 413வது விழா வரலாற்றில் பொய்களும் புரட்டுகளும். இதை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் நம்ம பழகும்போது மனிதர்களும் சின்ன பசங்கள்லேருந்து பிரிச்சுருவாங்க. பெரிய பொய்க்காரன், பெரிய புரட்டு பேசுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒரு திருடனை தேடி பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை கரெக்டாக போய் போலீஸ்காரன் பிடிப்பான். அது மாதிரி இந்த பொய்களும் புரட்டுகளும் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, 8 நாள்லேயே தெரிந்து போகும் தக்கு முக்கத்துக்கு தானன்ற மாதிரி. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியானது ஒரு உண்மை இடம். பாரதி தமிழ் இலக்கிய பேரவை ஒரு இடத்துல சொந்தமா நிக்குது. சுயம்புவா 45 ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கின்றதுக்காக இங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தை பத்தி தம்பி அலீம் மாதிரி இஸ்லாமிய எல்லாம் பேசுறது நம்ம கேட்கக்கூடியது, அவங்க பாராயணம் கேட்கிற போது எல்லாமே தெரியும். அந்த வரலாற்றில் பொய்களும் புரட்டுகளும் வெளியீட்டு விழாவில் அந்த
இஸ்லாமியர்களுடைய நிகழ்வுகளை கூப்பிட்டு 20,000 ரூபாய் பணம் 20,000 ரூபாய் பணம்ன்றது அண்ணனை பொறுத்தளவுக்கு பெருசா சிறுசான்னு தெரியாது. ஆனா ஒரு நிகழ்ச்சி பணம் தரோம்னு சொன்னா வேணாம், பணம் தரோம்னு சொன்னா வேண்டாம். கேள்வியே எல்லாரும் பலருடைய பார்வைகளை தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ மாறி பரதன்ட்ட போனா அந்த மரியாதை இப்போ தம்பி அலின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துக்கு வருவது நான் ஒரு தனி முன்னிலைப்படுத்தப்பட்டவன். இங்க பார்த்தா எனக்கான மரியாதை பாரதிய தமிழ் இலக்கிய பேரவையில் வந்து ஒரு பொருளாளராகவோ ஒரு சேர் தூக்கி போடக்கூடிய அந்த தர்மரணை மாதிரி இருக்கிறவங்களோ அவரெல்லாம் ஒரு கமிஷனர் ஒரு வேலை பார்த்து வந்து ஒரு சேர் தூக்கி விட்டு இருப்பார். அப்போ இந்த தமிழை முழுசா தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய அந்த தலைமை பண்புக்குள்ள வந்துடுவாங்க. இந்த நிகழ்விலே முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய எனது தம்பி அலையும் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நூலை வெளியிட வர இருக்கின்ற எனது தம்பி ஜெயநாத் மிஸ்ரா. இந்த ஜெயநாத் மிஸ்ரா யாருனாக்க அண்ணன் போன்ற என் போன்றவர்களுக்கு எப்போதுமே சிஷ்யன்தான். ஒரு ஆள் இங்கிருந்து ஒருத்தன் தலைவர் ஆகிறான்னா அவனை பார்த்து போட்டி போடுறவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கான். என் கூட தாலியும் இருந்து அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், என்னை விட பெரிய ஆள் ஆகிட்டானே சொல்லுவான். ஆனால் மனித பண்புகளே முக்கியமானது என் கூட இருக்கிறவன் பெரிய ஆளான்னு யார் நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் பெரிய ஆளாகவே ஆக முடியும். இப்போ தமிழ் டூவில் பேசினா அம்பேத்கரை பற்றி, இது அம்பேத்கர் மட்டும் இல்லை, நாளைக்கு குருவுக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதுதான். பணத்தை யார் ஒருத்தன் சரியான வழியில தேடி போறான்னு அவனுக்குள்ள எல்லா பண்புகளையுமே கொண்டு வந்து இறைவன் சேர்த்துருக்கான். அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் வழி நடக்கிறது நம்ம ஆட்சி. சட்டத்தை திசை திருப்புறாங்க, ஆனா எத்தனை திசை திருப்பினாலும் சட்டம் தன் கடையில் செய்கின்றத கரெக்டா கொண்டு போயிட்டே இருக்கு. அது மாதிரி தான் அந்த சட்டத்தினுடைய ஈட்டுதல் பேணுதல் காத்தல் போறாமே இந்திய அரசியல் நடந்துட்டு இருக்கு. 45 வருஷமா தமிழை பத்தி பேசிட்டு இருக்க போறாமே சட்டமன்றத்துல போய் காணாம போய் செத்து போனேன். ஆனா கம்பத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த தெருவில் பார்த்தாலும் தன்னுடைய தலைமை பண்பு என்னங்கிறத போறாமே சரியான இடத்துல நிர்வகித்துட்டு இருக்கிற காரணம் அண்ணன் நடந்துகிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் 45 வருஷம் பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட 1980 ஒரு புத்தகத்தை தொட்டவன், ஒரு நாடகத்தை தொட்டவன், நடிக்க வந்தவன், கதை எழுதிட்டுருந்தவன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இதுக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்குது? அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா அங்கீகாரம் இல்லை. இப்போ ஒரு கடுகு வெடிச்சது, ஒரு பையன் கடுகா புரிஞ்சான், அவனை வழிநட்டு போடக்கூடிய ஒரு தலைமைப்பிடம் அண்ணன் மாதிரி ஆளுகிட்டு இருந்தா இருக்கிறதுனால அவங்களாம் எங்கேயோ முன்னேறி போவாங்க. என்னங்க படித்தவங்க, அண்ணன்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க எத்தனை பேர் எந்த இடத்துல போயிருக்காங்க. எல்லாருமே கையெழுத்து போடுறோம், ஆனால் பச்சை மையத்தை கையெழுத்து போடுறவனுக்கு எவ்வளோ மரியாதை. அந்த பச்சை மையில கையெழுத்து போடுறவங்களை உருவாக்கக்கூடிய சக்தியாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் புருஷோத்தமன் அவர்களை இந்த போடி ஏழை விவசாயிகள் சொல்றதா, அந்த ஏழை விவசாயிகள் சொல்றதா, அந்த விவசாய சங்கத்தினுடைய செயலாளரை வந்து இங்கே பார்க்குறது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா போடியிலேருந்து சகோதரி பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கேட்டிருந்தேன். அந்த கல்லூரியிலேருந்து வந்து ஒரு பேசுகிற போது பார்த்தீங்கன்னாக்க தமிழ் எங்கெங்கே புதஞ்சு கிடக்கு அதை பூரா எடுத்து வெளியே கொண்டு போகணும். 10 பேர் நிற்கிற இடத்துலையும் பாரதி இருந்தான், இன்னைக்கு 10 லட்சம் பேர் இருக்கிற இடத்துலையும் பாரதி இருக்கான். ஆக எதையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிற பூராமே முதன்மையான இடம் அவனுடைய தாய்மொழி. இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் பேசிட்டார், தமிழ்ல இருந்து போனது கன்னடம்னு சொல்லி. இது அவர் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, உலக அரங்கில் இருக்கக்கூடிய மூத்த மொழியாளர்கள் ஆய்வு பூராமே சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆக எந்த இடத்துலையுமே ஒரு மொழியை கூட பின்பற்றி போக தயார் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒற்றுமை. நம்ம தமிழ் சொல்லி வந்தவங்க பூராமே இங்க தமிழாளர்களையே யாருமே வந்து தரிசிக்க விடுறதில்லை. கோயிலுக்குள்ள பணம் இருக்கிற முன்னாடி போறவனோ அது மாதிரி தமிழுக்கு மேல தகுதிய லஞ்சமா கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பொற்கொள்ளி அளவுல போயிட்டு இருக்காங்க. ஆக கம்பத்தின் பெருமையாக இந்த பாரதி இலக்கிய பேரவையுடைய நிறுவனரும் எங்களது மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் இந்தியாவில் போய் பேசிட்டு வந்தார். அதில் உலக அரங்களையும் இவருடைய பேச்சு தமிழ் ஒழிக்கணும்,
அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நம்மளாம் வர்றோம், போற ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாரு, பேசுறோம், அது இல்லை. ஒரு புத்தக வெளியீடு, இந்த புத்தக வெளியிட வேண்டிய முதல் நோக்கம் என்ன? இப்போ அவரை கூப்பிட்டு, அண்ணே நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பணம் தர்றேன், ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம்னு சொன்னா பணம் வேணாம்னு சொல்லுவார். ஆனா அவருக்கு செய்ய வேண்டிய கைமாறு என்ன, உதவி என்ன? ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுங்கிறது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பிரசவமாய், அந்த பிரசவம் சுகப்பிரசவமா இருக்கணும்னு சொன்னா அந்த புத்தக வெளியீட்டுல விழாவிலே கலந்துக்கிறத விட புத்தகங்களை வாங்கி படிக்காதவங்களுக்கு கொடுங்க, படிக்காதவங்களுக்கு கொடுங்க, அவங்க படிப்பாங்க. இப்ப சமீபத்துல ஆர்த்தி பேக்கரியில ஒரு தம்பி இருந்தா பேசிட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்து சொல்லிப்பட்டி லைப்ரரியில இருந்தார். அவருடைய பேத்தி வந்து இப்ப அமெரிக்காவில் வந்து அவங்க தாத்தாவை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப சொல்றது நான் அடுத்த வார்த்தை சொன்னேன், எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு பக்கம் எழுதியிருப்பேன் அவரை பத்தின்னு சொன்னேன். என்ன எழுதியிருப்பீங்க? படிக்காமலும் படிக்கலாம், படிக்காமலும் படிக்கலாம். யாரு? ஒரு லைப்ரரிக்குள்ள போனா செருப்பு எப்படி வைக்கணும், அந்த புத்தகம் எப்படி இருக்கணும், அந்த புத்தகத்தை எடுத்து பிறட்டுறது, அந்த பிறட்டுற சத்தம் தான் கேட்கும். ஒரு புத்தகம் கீழே விழுந்தா அதை வந்து அவர் கோவிக்க மாட்டார். அந்த புத்தகத்தை இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி பிரிக்கணும், இப்படி வைக்கணும். அப்ப ஒரு மனிதன் பாடத்தை படிக்காமலும் ஒரு மனிதன் பண்புகளை படிக்கலாம் அப்படிங்கிற சொன்ன அந்த பையன் எந்திரிச்சுன்னு வணங்கிட்டு போனாங்க. நம்ம சந்திக்கக்கூடிய அத்தனை மனிதர்கள்ட்டுமே ஒரு பண்பு இருக்கு. அந்த மனிதனுடைய பண்புகளை நம்ம படிச்சோம்னா மிகப்பெரிய ஆளுமைகளாகலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய கூட்டத்தின் தலைவர் பொன்காட்சி கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கரவொலியையும் பாரதி தமிழக்கிய பார்வை சார்பாக தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இசை கல்லூரி போடி தாளாளர் அவர்கள் பிரின்சிபல் முதல்வர் அவர்களை பணிவோடு அழைக்கின்றோம் துவக்கி வைப்பதற்கு. தம்பி தவமணி அவர்களும் பாரதி அவர்களும் வேலை நிமித்தமாக வெளியே சென்ற பொழுது இங்கே நம்முடைய மைக்கை ஒளிபெருக்கியின் இதை சரி செய்ய நாம் தவித்துக் கொண்டிருந்த போது நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று முன்வந்து அதனை சரி செய்து இப்பொழுது நம்ம விழாவை துவக்க வருகை வந்திருக்கிறார் ஐயா சிவகுமார் அவர்கள். அவருக்கு நம்முடைய பலத்த கரவொலிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஈடுபட்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களே, தன்னுடைய முயற்சியாலும் திறமையாலும் நல்ல பண்புகளாலும் சிறந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து இன்று அவருடைய 17வது நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிடைத்தது. எங்களுடைய கல்லூரி செயலாளர்னால எனக்கு கிடைச்சது. இதை நான் ஆக்சுவலாக உண்மையிலே இன்னைக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஒர்க்கு அதில் கனெக்ட் ஆகிருந்தேன். சார் அவசியம் போவோம், அவர் நல்ல மனிதர், கண்டிப்பாக போகணுமே. அவருடைய பேச்சு எனக்கும் பிடிக்கும். எங்களுடைய கல்லூரியிலே வந்து ஒரு சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தை வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கிறார். ஏன்னா அத்தகைய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவருடைய மகளும் எங்களுடைய தோழி தான், கல்லூரியில் பேராசிரியை. அதனால தான் வந்திருந்தோம். இது யூஸ்வலாக ஹியூமன் கேட்கக்கூடிய விஷயம்தான், அந்த ஹெல்ப் தான் பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. பட் ஒரு நூல் வெளியிடுகிறது வந்து சார் அழகாக பேசுனாங்க, ஒரு டெலிவரிக்கு ஈக்குவல். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த நூல் வெளியில் வரணும், வந்து மக்கள் கையில் போய் அது வாசிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுதான் முக்கியம். மனிதர்களுடைய நூல் வெளியீட்டில் அவர் கலந்து கொண்டுள்ளது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. அதில் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களை வணங்கி இந்த இசைப்பேரவையை துவக்கி வைத்து அவருடைய நூல் வெளியீடு மேலும் பல நூல்களை வெளிக்கொணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அண்ணனுக்கு தெரியும் என்எஸ்கேபி தலைமை ஆசிரியர் கதிரேசன் அவருடைய அறைக்குள்ள அநேகமாக நான் ஒரு ஆள் என்ன வந்தோடனே உள்ளே போகிற அனுமதிக்கிற ஒரே ஆள் நானும். ஆனால் அவர் கல்லூரியுடைய தாளாளர் அவருடைய அனுமதியை வாங்கி கொண்டு தான் உள்ளே போவார். அந்த அளவிற்கு அந்த இடத்துல அவர்கள் போல வச்சுக்குவார். இன்றைக்கு அவர் கல்லூரியுடைய முதல்வர் வந்து இங்கே நமக்கு ஒளிபரிக்கையிலே எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் எழுதவும் பேசவும் இல்லை,
அந்த வந்து ஒரு பிரின்சிபால் வந்து நான் பார்க்கிறேன் என்று அதை இயக்கி எங்களுக்கு உதவுகிறார் என்றால் அதுதான் வெளிவந்த கருணை, சௌலபியம் என்று சொல்வார்கள் இந்து மதத்தில். இறைவனை சொல்லுகின்ற பொழுது சௌலபியம் என்று அவருக்கு சொல்வார்கள். அந்த வெளிவந்த கருணையோடு இங்கே வந்து எங்களுக்கு அது உதவி என்பது ஒரு அது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. நான் என் வாழ்க்கையில் யாரையும் எதற்காகவும் போடுவன் அல்ல, ஒரு எதிர்பார்த்து போடுவன் அல்ல. ஆனால் என் நெஞ்சுக்கு பிடித்து விட்டால் கட்டாயம் அவர்களை தட்டி கொடுப்பேன், அவர்களுக்கு கட்டாயம் சொல்வேன். அவருக்கு இந்த மனமார்ந்த நன்றியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்வேன். நிகழ்ச்சி தொடர்கிறது. பாடுவதற்கு பாடகர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். தன்னுடைய இனிமையான குரலினால் உண்மையிலேயே நம்மை மெய்மறக்க செய்தார். வருவேன்.